Hello viewers, இந்த வீடியோல நம்ம 8th standard English Unit 4 Prose My Reminiscence by ரபீந்திரநாத் தாகூர். அதாவது ரபீந்திரநாத் தாகூர் அவங்க எழுதின ஒரு ரெமினிசன்ஸ். அதாவது அவருடைய ரெமினிசன்ஸ் மீன்ஸ் நம்மளுடைய நினைவுகள். அவருடைய நினைவுகளை ஒரு சின்ன லெசனா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ do you all know about ரபீந்திரநாத் தாகூர்? ஸோ ரபீந்திரநாத் தாகூர் யாருன்னா நம்மளோட நேஷனல் ஆந்தம் எழுதினவங்க தான் ரபீந்திரநாத் தாகூர். ஸோ இந்த லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தாகூரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய நினைவுகள், அவருடைய மெமரி அப்படின்றத நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன பார்ட் கொடுத்திருக்காங்க. அதை பத்தி டீடைல்டா நம்ம இந்த லெசன்ல பார்க்கலாம். Now let's see. When I returned home from the outset of my second voyage to England, my brother Jodhitrendra and sister-in-law were living in a riverside villa at Chandranagur, and there I went to stay with them. ஸோ என்ன பண்றாங்கன்னா ஒரு தடவை ரபீந்திரநாத் தாகூர் அவருடைய செகண்ட் வாயேஜ் அப்ப இங்கிலாந்துல போறப்ப அவர் வீட்டுல இருந்து ரிட்டர்ன் ஆகி எங்க போயிருக்காங்கன்னா அவங்களுடைய பிரதர், அதாவது அவங்களுடைய பிரதர் ஜோதித்ரேந்திரா அண்ட் சிஸ்டர் இன்லானா பிரதருடைய ஒய்ஃப். ஸோ அவங்க எங்க இருக்காங்கன்னா சந்திரநாகூர் அந்த ஏரியால ஒரு ரிவர் சைடு, ஒரு ஆற்று பக்கத்துல இருக்கிற ஒரு வில்லா மீன்ஸ் வீடு, ஒரு வீட்டுல வசிச்சு வராங்க. அண்ட் தேர் ஐ வென்ட் டு ஸ்டே வித் தெம். நான் அவங்களோட சேர்ந்து தங்க வேண்டி இருந்தது. த கேஞ்சஸ் அகெயின். ஸோ திரும்பவும் எதுதான் கங்கை. கேஞ்சஸ் மீன்ஸ் கங்கை ஆறு, கங்கை நதி. அகெயின் தோஸ் ineffable days and nights, languid with joy, sad with longing, attuned to the plaintive babbling of the river along the cool shade of its wooded banks. ஸோ திரும்பவும் அவர் எந்த பத்தி தான் சொல்றாங்கன்னா கங்கை நதிகளை பத்தி சொல்றாரு. Again those ineffable means வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத. ஸோ நம்மளால எக்ஸைட் பண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு அவர் அங்க நிறைய என்ஜாய் பண்ணியிருக்காரு. எங்கன்னா அந்த சந்திரநாகூர்ல. ஸோ அவர் இருந்த அந்த இரவுகளையும் சரி பகல் பொழுதுகளையும் சரி அவர்னால என்ன பண்ண முடியல, வார்த்தைகளால வர்ணிக்க முடியல. லாங்கியூட் வித் ஜாய், எப்படி இருந்தது அப்படியே சந்தோஷத்துல. லாங்கிட் மீன்ஸ் மூவிங் ஸ்லோலி, அதாவது அவரோட சந்தோஷம் மெதுவா நகர்ந்தது. சேட் வித் லாங்கிங், ஏதோ மிகப்பெரிய வருத்தம், ஏக்கங்கள் இருந்தது. அட்யூன்ட் டு த பிளைன்டிவ் பேப்லிங் ஆஃப் த ரிவர், அந்த ரிவரோடைய பேப்லிங், அந்த சின்ன குழந்தைங்க பேசுவாங்கல்ல சாதாரணமா உளர்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ரிவரோட சவுண்ட் அப்படியே வருத்தமான சவுண்டோட சேர்ந்து இருந்தது. அலாங் த கூல் ஷேட் ஆஃப் இட்ஸ் வுட்டட் பேங்க்ஸ், அப்படியே அந்த பேங்க்ஸ், அந்த கரைகள் எப்படி இருந்ததாங்க, அந்த கரைகளோட ரெண்டு பக்கமும் உட்டட் அப்படின்னு மரங்கள் நிறைய அடர்ந்து இருந்தது. அந்த மரங்களுடைய நிழல் அப்படியே எப்படி இருந்துச்சா, ரொம்ப குளுமையா இருந்தது. This Bengal sky full of light, this south breeze, this flow of the river, this right royal laziness, this broad leisure stretching from horizon to horizon and from green earth to blue sky, all this were to me as food and drink to the hungry and thirsty. அவர் இப்ப அவர் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ரிவரை அழகா வர்ணிச்சு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா திஸ் பெங்கால், இந்த வங்காளம், வங்காள தேசம் சொல்றோம் இல்லையா. சோ இந்த வங்காளம் எப்படி இருக்குதுன்னா ஸ்கை ஃபுல் ஆஃப் லைட், அந்த வானம் எப்படி இருக்குதா, ஃபுல்லா அப்படியே லைட் மாதிரி இருக்குதா. வானம் எப்படி லைட்டா இருக்கும், சோ அதுல நிறைய ஸ்டார்ஸ் இருந்திருக்கு. சோ அப்ப அதனாலதான் எப்படி இருக்கும், நல்லா பிரகாசமா இருந்திருக்கும். சோ அந்த ஸ்கை ஃபுல் ஆஃப் லைட். தி சவுத் பிரீஸ்னால என்னது, தென்றல் காற்று, சவுத் பிரீஸ் அந்த தென்றல் காற்று. திஸ் ஃப்ளோ ஆஃப் த ரிவர், அந்த ரிவர்ல தண்ணி போற அந்த ஃப்ளோ. திஸ் ரைட் ராயல் லேசினஸ், அந்த சுய சோம்பேறித்தனம். திஸ் பிராட் லெஷர், பிராட்னா அகன்ற, லெஷர் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் ஹரிசான் டு ஹரிசான். ஹரிசான் டு ஹரிசான் எப்படின்னா என்னன்னா, அதாவது நம்ம பாக்குறப்ப எப்படி இருக்கும்னா வானத்துல இருந்து தரையை தொடர மாதிரி இருக்கும், அதாவது அந்த நிலப்பரப்பு எப்படி இருக்கும். சோ அதைத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஹரிசான் டு ஹரிசான். அண்ட் ஃப்ரம் கிரீன் எர்த் டு ப்ளூ ஸ்கை, அதான் சொல்றாங்க பாருங்க, பூமியில இருந்து வானம் வரைக்கும் எல்லாம் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கிறது. All this were to me as food and drink to the hungry and thirsty. இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா என்னோட தாகத்துக்கு தண்ணியாகவும் என்னுடைய பசிக்கு உணவாகவும் தெரிஞ்சது. Here it felt indeed like home. உண்மையிலே இங்க நான் எதை உணர்ந்தேன் அப்படின்னா என்னுடைய வீட்டை உணர்ந்தேன். அண்ட் இன் தீஸ் ஐ ரெகக்னைஸ் த மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் த மதர். மினிஸ்ட்ரேஷன் மீன்ஸ் கேரிங், லவ், எல்லாமே அன்பு, அக்கறை, இது எல்லாத்தையும் தான் என்னன்னு சொல்றோம்னா மினிஸ்ட்ரேஷன் சொல்றாங்க. ஸோ இந்த இடத்த அவர் பாக்குறப்ப அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு தாய் எவ்வளோ அன்பாவும் அக்கறையாவும் இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த இயற்கை அவருக்கு ரொம்ப அன்பாவும் அக்கறையாவும் இருந்ததை அவர் ரெகக்னைஸ் பண்ணாராம்.
So that was not so very long ago. இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லை. And yet time has wrought many changes. இந்த நேரம் வந்து எனக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியது. Our little riverside nest, clustering under their surrounding greenery, have been replaced by mills which now dragon light everywhere rear their hissing heads, belching forth black smoke. So எப்படி இருந்துச்சா, அந்த லிட்டில் ரிவர் சைட்ல அந்த ஆற்றுக்கு பக்கத்துல அவருடைய அந்த வீடு, நெஸ்ட் மீன்ஸ் இங்க வீடு தான் நெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, கிளஸ்டரிங் அண்டர் தேர் சரௌண்டிங் கிரீன். ஸோ அவர் இருந்த அந்த வீடு வந்து எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே சுத்திலும் வந்து அழகா பசுமையான புல்வெளிகள், மரங்கள் எல்லாம் சூழ்ந்து அப்படியே ஒரு குரூப்பா, கிளஸ்டரிங் மீன்ஸ் மேக்கிங் குரூப்பா இருந்தது எல்லாமே இப்ப வந்து எப்படி ஆயிடுச்சா, ஹவ் பீன் ரிப்ளேஸ்டு பை மில்ஸ் விச் நவ். இது எல்லாமே இப்ப வந்து ஃபுல்லா வந்து மில்லா வந்து மாறிடுச்சு. டிராகன் லைட் எவ்ரிவேர் ரியர் தேர் ஹிஸ்ஸிங் ஹெட்ஸ். எப்பவுமே டிராகன் லைட்னா மிக பிரம்மாண்டமா மிக பெரிய அளவுல மில்கள் எல்லாமே உருவாயிருச்சு. ஸோ அதுல இருந்து என்ன வருதுன்னா, அந்த மில்லு, ஃபேக்டரி, இதுல எல்லாத்துலயுமே நம்ம பார்த்தோம்னா மேல வந்து ஒரு புகைப்போக்கில வந்து அதனுடைய புகைகள் எல்லாமே போகுது. அதாவது பெல்ஜிங் ஃபோர்த் பிளாக் ஸ்மோக், அதுல இருந்து என்ன வந்துட்டே இருக்குது, புகை வந்து வந்துட்டே இருக்குது. இந்த மிட் டே கிளேர் ஆஃப் மாடர்ன் லைஃப் ஈவன் ஆர் ஹார்ஸ் ஆஃப் மென்டல் சியஸ்டா ஹவ் பீன் நேரோட் டவுன் டு த லோயஸ்ட் லிமிட் அண்ட் ஹைட்ரா ஹெடட் அண்ட்ரஸ்ட் ஹேட் இன்வேடட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைஃப். ஸோ அந்த மிட் டேல, அதாவது அந்த பகல் பொழுதுல நாங்க வந்து என்ன செய்வோம்னா, கிளேர் ஆஃப் மாடர்ன் லைஃப் ஈவன் ஆர் ஹார்ஸ் ஆஃப் மென்டல் சியஸ்டா ஹவ் பீன் நேரோட். அதாவது அந்த மதிய நேரத்துல வந்து நாங்க கொஞ்ச நேரம் வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்காக கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்போம். அந்த மென்டல் சியஸ்டாவுமே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா குறுகல் ஆயிடுச்சு, நேரோடு டவுன் டு த லோயஸ்ட் லிமிட். அதாவது நாங்க வந்து எங்களால வந்து என்ன செய்ய முடியல, தூங்க முடியல. ஏன் தூங்க முடியல, இந்த ஃபேக்டரிஸ்ல இருந்து வர சவுண்டுனால. அண்ட் ஹைட்ரா ஹெடட் அண்ட்ரஸ்ட் ஹாஸ் இன்வேடட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைஃப். ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலையுமே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஹைட்ரா ஹெடட் அண்ட்ரஸ்ட் எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுக்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு. மேபி திஸ் இஸ் ஃபார் த பெட்டர். ஒருவேளை இது வந்து நல்லதா இருக்கலாம். பட் ஐ ஃபார் ஒன் கெனாட் அக்கவுண்ட் இட் ஹோலி டு த குட். ஆனா என்னால வந்து இது எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்றத வந்து என்னால என்ன பண்ணிக்க முடியல, ஏத்துக்க முடியல, என்னால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. These lovely days of mine at the riverside passed by like so many dedicated lotus blossoms floating down the sacred stream. So எனக்கு இந்த அழகான நாட்கள், இந்த லவ்லி டேஸ், இந்த அழகான என்னுடைய இந்த அழகான நாட்கள் வந்து எப்படி கடந்ததுன்னா, ஒரு சாக்ரட் ஸ்ட்ரீம், அதாவது ஒரு புனிதமான ஒரு ஓடையில எப்படி வந்து தாமரை வந்து மலர்ந்து இருக்குமோ, மலர்ந்து மிதக்குமோ, அது மாதிரி தான் இருந்துச்சு. Some rainy afternoons I spent in a veritable frenzy, singing away old Vaishnava songs to my own tunes, accompanying myself on a harmonium. ஸோ ஒரு சில ஆஃப்டர்நூன் பொழுதுகள், அதாவது ஒரு சில பகல் பொழுதுகள், அதாவது மழை பெய்கிற அந்த பகல் பொழுதுகளை நான் எப்படி கழிச்சேன் அப்படின்னா, வெரிட்டபிள் ஃப்ரெண்ட்ஸி சிங்கிங் அவே, அதாவது ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, வைஷ்ணவ சாங்ஸை வந்து எனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ராகத்துல நான் பாடிட்டு இருந்தேன். அண்ட் மை செல்ஃப் ஆன் அ ஹார்மோனியம், என் கூட சேர்ந்து நான் வந்து என்ன வச்சிருந்தேன், ஒரு ஹார்மோனியமும் வச்சிருந்தேன். On other afternoons, we would drift along in a boat, my brother Jodhitrindra accompanying my singing with his violin. ஸோ இன்னும் சில பகல் பொழுதுகள் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நானும் என்னோட பிரதரும் வந்து போட்ல டிராவல் பண்ணுவோம். என்னுடைய பிரதர் வந்து மை சிங்கிங் வித் ஹிஸ் வயலின், அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, வயலின்ல நான் பாடுறதுக்கு தகுந்த டியூன் போடுவாரு. அண்ட் as beginning with a puravi, we went on varying the mode of our music with the declining day. We saw on reaching Behaga the western sky close to the doors of its factory of golden toys, and the moon on the east rise over the fringe of trees. ஸோ இவங்க பாடுறது வந்து எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப புரவி அப்படின்ற அந்த ராகத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். திரும்ப அவங்களுடைய மோட் ஆஃப் டோனை வந்து மாத்தி வேரி பண்ணி பாடிட்டே கடைசியில வந்து பெகாகா அப்படின்ற ஒரு ராகத்துக்கு போயிருவாங்களாம். அது வந்து எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா, வெஸ்டர்ன் ஸ்கை க்ளோஸ் த டோர்ஸ் ஆஃப் இட்ஸ் ஃபேக்டரி ஆஃப் கோல்டன் டாய்ஸ். அந்த மேற்கத்திய அந்த வானம் வந்து என்ன பண்ணுதா, அந்த டோர், அதனுடைய டோரை வந்து க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்குது. அந்த மூன் அந்த ஈஸ்டர் ரைஸ் ஓவர் த ஃப்ரிஞ்ச் ஆஃப் த ட்ரீஸ். அதுவும் இல்லாம அந்த மூன் நிலா இருக்கு இல்லையா, அது வந்து அந்த மூன் வந்து ஃப்ரிஞ்ச் ஆஃப் ட்ரீஸ், அந்த இலைகளுக்கு மரத்தினுடைய கிளைகளுக்குள்ள மறையிற மாதிரி, இலைகள்ல இருந்து அதனுடைய ஷேட்ல இருந்து வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு.
When we would row back to the landing steps of the villa and seat ourselves on a quilt spread on the terrace facing the river. So அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட் பயணம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு வந்து மாடியில, டெரேஸ் மீன்ஸ் மாடியில, அந்த ரிவரை நோக்கி இருக்கிற, ரிவரை ஃபேஸ் பண்ணி இருக்கிற அந்த மாடியில என்ன பண்றாங்கன்னா ஒரு மெத்த மாதிரி விரிச்சு அதுல உட்கார்றாங்க. By then a silvery peace rested on both land and water. Hardly any boats were about. The fringe of trees on the bank was reduced to a deep shadow and the moonlight glimmered over the smooth flowing stream. So இது இப்ப வந்து எப்படி இருக்குதாமா, அப்படி வெள்ளி, சில்வரி பீஸ், அப்படி ஒரு வெள்ளி மாதிரி ஒரு அமைதியா இருக்குது. போத் லேண்ட் அண்ட் வாட்டர், நிலத்திலையும் சரி தண்ணிலையும் சரி, வேற எந்த போட்டுமே அந்த சைடு போகாது. அதுவும் இல்லாம அந்த மரத்தினுடைய கிளைகள் வந்து எப்படி இருக்குதுன்னா ஆன் த பேங்க் was reduced to a deep shadow. அதுல இருந்து ரொம்ப ஆழமான அதனுடைய நிழல் தெரியுது. அந்த மூன் லைட், அந்த நிலாவினுடைய வெளிச்சம் வந்து அந்த ஓடிட்டு இருக்கிற அந்த ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம்ல வந்து அந்த ஓடைகளை வந்து ரொம்ப பிரகாசமா கிளிம்மரா இருக்குது. The villa we were living in was known as Moran's Garden. நாங்க இருக்கிற அந்த வீட்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா Moran's Garden அப்படின்னு சொல்லுவாங்க. A flight of stone flagged steps led up from the water to a long broad veranda which formed part of the house. அது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஸ்டோன் பிளாக்டு ஸ்டெப்ஸ் இருக்கும், ஒரு கற்களான பெரிய கற்களாலான படிக்கட்டுகள் இருக்கும். அதுல வந்து பெரிய வந்து வெராண்டா இருக்கும். அந்த வெராண்டாவே எங்க வீட்டுல வந்து பாதி வந்து வெராண்டாவா தான் இருக்கும். The rooms were not regularly arranged. எங்களோட ரூம்ஸ் வந்து, எங்க வீட்டுல இருக்கிற அந்த ரூம்ஸ் வந்து ரெகுலரா வந்து அரேஞ்ச் பண்ணி இருக்காது. nor all on the same level. எல்லாமே வந்து சேம் லெவல்ல இருக்காது. And some had to be reached by short flights of stairs. ஒரு சில ரூம்க்கு வந்து ஒரு சின்ன படிக்கட்டுகள் மூலமா போற மாதிரி இருக்கும். The big sitting room overlooking the landing steps had stained glass windows with colored pictures. அதே மாதிரி பிக் சிட்டிங் ரூம்னா நம்ம ஹால்னு சொல்றோம் இல்லையா, அதை தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா சிட்டிங் ரூம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா stained glass windows with colored pictures. அதாவது கிளாஸ் விண்டோஸ் இருக்கும், அதுல வந்து கலரா பிக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். நிறைய பிக்சர்ஸ் அந்த விண்டோஸ்ல இருக்கும். One of the pictures was of a swing hanging from a branch half hidden in the dense foliage, and in the checkered light and shade of his bower, two persons were swinging. So அங்க இருக்கிற நிறைய பிக்சர்ஸ்ல ஒரு பிக்சர் பாத்தீங்கன்னா அதுல வந்து என்ன இருக்கும்னா ஊஞ்சல் இருக்கும். அது வந்து எப்படி இருக்குன்னா பிரான்ச் half hidden in the dense foliage, அந்த அடர்ந்த மர கிளைகள்ல வந்து ஒண்ணு மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அந்த லைட் வந்து அந்த ஷேடோ இருக்கிறது பாத்தீங்கன்னா அதுல வந்து ரெண்டு பேர் வந்து ஊஞ்சல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். And there was another of a broad flight of steps leading into small castle-like palace. சோ இன்னொன்னு என்ன பிக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கோட்டை மாதிரி இருக்கும். அப் அண்ட் டவுன் which men and women in festive garb were going and coming. அந்த வெளிச்சம் அந்த விண்டோஸ்ல வந்து லைட் அடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அதுல வந்து ஆண்களும் பெண்களும் வந்து அவங்களுடைய விழாக்கால உடைகள் அணிஞ்சு அவங்க கீழேயும் மேலையும் போயிட்டு வர மாதிரியே இருக்கும். When the light fell on the windows, இப்பதான் அந்த லைட் வந்து அதுல விண்டோல பட்டுச்சுன்னா these pictures shown wonderfully. இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். Seeming to fill the riverside atmosphere with holiday music. பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா அந்த riverside atmosphere, அந்த ஆற்றோடைய அட்மாஸ்பியரை வந்து ஹாலிடே மியூசிக்ல வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். Some far away, long forgotten revelry seemed to be expressing itself in silent words of light. அதெல்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா அப்படியே அமைதியா அந்த லைட்டோட வெளிச்சத்துல வந்து அமைதியா பேசுற மாதிரி இருக்கும். The love thrills of the swimming couple making alive with their eternal story the woodlands of the river bank. சோ அந்த கப்பல் வந்து ஸ்விங் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பாக்குறத பார்த்தோம்னா அவங்க வந்து உண்மையிலே இருக்கிற மாதிரி, அவங்களுடைய எட்டர்னிட்டி முடிவில்லாம அவங்க வந்து அந்த ரிவர் பேங்க்ல இருக்கிற மாதிரி இருக்கும். The topmost room of the house was in a ground tower with windows opening to every side. So topmost roomல வந்து ஒரு ஹவுஸ் இருக்குமா, அது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ரவுண்ட் டவர் with windows opening to every side. எல்லா பக்கமே விண்டோஸ் வந்து ஓப்பனிங்கா இருக்கும். This I used as my room for writing poetry. So அந்த மேல இருக்கிற டாப்மோஸ்ட்ல இருக்கிற அந்த ரூமை தான் வந்து டாகூர் வந்து poetry எழுதுறதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. Nothing could be seen from there
சேவ் த டாப்ஸ் ஆஃப் த சரௌண்டிங் ட்ரீஸ் அண்ட் த ஓப்பன் ஸ்கை. அங்கிருந்து எதையுமே பார்க்க முடியாது, எதை மட்டும்தான் பார்க்க முடியும், சுத்திலும் இருக்கிற மரங்களையும் அந்த ஓப்பனா இருக்கிற வானத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். I was then busy with the evening songs and of this room I wrote. So நான் அங்க ஈவினிங் சாங்ஸ்ல ரொம்ப பிஸியா இருப்பேன். அண்ட் அந்த ரூமை பத்தி நான் ஒன்னு எழுதியிருந்தேன். என்ன எழுதியிருந்தாருன்னா, there were in the breast of limitless space clouds are laid to sleep. I have built my house for thee, O poet sea. So என்ன சொல்றாருன்னா, there were in the breast of limitless space, அதாவது limitless, அதாவது என்ன சொல்றது, அளவு கடந்த இடம். எதுக்காகனா, clouds are laid to sleep, மேகங்கள் தூங்குறதுக்காக இருக்கிற அந்த மைய பகுதியில தான் நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு வீடு உருவாக்கியிருக்கேன், கட்டியிருக்கேன். I have built my house for you, உனக்காக ஒரு வீடு கட்டியிருக்கேன். யாருக்காகவா? ஓ பொயசி, என்னுடைய கவிதைக்காக ஒரு வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு இந்த லெசன்ல தாகூர் அவருடைய நினைவளைவுகளை ரொம்ப தத்ரூபமா நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார்